ஹலோ கைஸ், நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்ல போகிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாசிபிள் இருக்குது. எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுற கண்டென்ட் எப்படி இருக்குது, அந்த கண்டென்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு தான் உங்கள் கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. கண்டென்ட் எப்படி நம்ம வந்து கரெக்டாக குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். அதுக்காக தான் நான் எப்படி அதை வந்து கண்டென்ட் நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் ஓன் கண்டென்ட்லாம் ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. நானுமே இப்போ ஒரு கண்டென்ட்டை வேறு ஒரு கண்டென்ட்டை எடுத்து நான் வந்து அதை எப்படி ஆல்ட்ரு பண்ணி அந்த கண்டென்ட் மூலிமா நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அந்த கண்டென்ட்டை வந்து எந்தெந்த சைட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக இந்த வீடியோ போக போக ஒவ்வொரு சைட்ஸை முதல்ல கண்டென்ட் எப்படி நான் எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போகிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் நியூஸில் தான் இந்த கண்டென்ட்டை எடுக்க போகிறோம். கூகுள் நியூஸில் இருந்துகிட்டே ஒரு கண்டென்ட்டை எடுத்து நம்ம எப்படி அதை வந்து வேற ஒரு கண்டென்ட்டாக மாற்றுறோம், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் நம்ம பேசிக்காக எந்த கண்டென்ட் நமக்கு கரெக்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். வேர்ல்டாக லோக்கலாக வேர்ல்டுலேயே நம்ம ஒரு கண்டென்ட், ஏன்னா இப்போ நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட் வந்து வேர்ல்டு லெவலில் இருந்தால் தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் எந்த கண்டென்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எது டாப் இதில் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதில் எது பெஸ்ட்டோ அதை நாம் எடுத்துக்கலாம். எந்த கண்டென்ட் எடுக்கலாம், கண்டென்ட் எடுக்கிறதும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கலாக மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இந்த கண்டென்ட் எடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, 2024 வேர்ல்டு ஹாட்டஸ்ட் இயர். ஹாட்டஸ்ட் இயர் எவர் மேஜர் கிளைமேட் த்ரெஷோல்ட் பிரீச்டு. இது ஒரு என்ன சொல்கிறது, வெதர் ரிப்போர்ட்டடாகவும் இருக்கும். இந்த கண்டென்ட் ஆல்மோஸ்ட் வந்து இதை வச்சு நம்ம இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணால் மோஸ்ட்லி எல்லாருமே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்டை நான் எப்படி எடுத்து எப்படி ஆல்ட்ரு பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஏஐ டூலை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டூல் எங்கே அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த டூல் பேர் x.ai. அந்த டூல் வந்து உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, x.ai ஃபஸ்ட் எடுத்துன்னு ரைட்டிங்க்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா x.ai கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு ஏஐ. இதை வச்சு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். இதில் ஸோ இந்த இது போனதுமே ட்ரை இட் ஃபார் ஃப்ரீ. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன், சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு பாருங்கள். ஆர்டிக்கல் ரீரைட் பண்ணிக்கலாம், பேராகிராஃப் ரீரைட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டு சம்மரைஸ் பண்ணிக்கலாம், பேராபேஸ் பண்ணிக்கலாம், கிராமர் செக் பண்ணிக்கலாம், ஸ்பெல் செக் பண்ணிக்கலாம். இதை விட 120 ரைட்டிங் டூல்ஸ் இதில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு ஆர்டிக்கல் நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆர்டிக்கல் ரீரைட் இந்த ஏஐ ஆப் இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து எப்படி நம்மளோட இதை வந்து ஒரிஜினல் இதை வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, டெக்ஸ்ட் ஃப்ரம் யூஆர்எல் அந்த இதை நீங்கள் யூஆர்எல்லே கொடுத்து அந்த யூஆர்எலை தூக்கி இங்கே போட்டாலுமே சரி, அது உங்களோட கன்வீனியன்ட்டு தான் இருக்குது. அது லோட் அவுட் அதுலேருந்து நம்ம காப்பி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி அது காப்பி பண்ணி எந்த அளவுக்கு எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து யூஆர்எல் கொடுத்துடலாம். யூஆர்எல்லே கொடுத்துறோம். டெக்ஸ்ட் ஃப்ரம் யூஆர்எல் சப்மிட் கொடுக்கலாம். இப்போ அந்த கண்டென்ட்டை அப்படியே இங்கே எடுத்துக்கும். இப்போ அதை ரீரைட் பண்ணி நமக்கு அந்த கண்டென்ட்டை இப்போ கொடுக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து ஆர்டிக்கல் நம்ம வேறு ஃப்ரீ ஆர்டிக்கல் ரீரைட்டிங் ஏஐ டூல் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா அது பெஸ்ட்டு, உங்களுக்கு வந்து கண்டென்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்கும். அதனால தான் வந்து அந்த இதை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இல்லைன்னா நம்ம வேறு பெஸ்ட்டாக இருக்கிற ஆர்டிக்கல் ரீப்ளேஸல் இது கூட நம்ம கொடுத்துக்கலாம். இன் செகண்ட் ஓகே, இதை ட்ரை பண்ணலாம். இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் சரி, நம்ம வேறு இது ஆர்டிக்கல் ரீப்ளேஸர் ஆர்டிக்கல் கிராமர் ஃப்ரீ ஏஐ ஆர்டிக்கல் ரீரைட்டர் டூ. இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து பேஸ்ட் டெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம இதில் வந்து இப்போ டெக்ஸ்ட்டை தான் இப்போ பேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம அதுலேருந்து அதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக அதுலேருந்து எடுத்துரும். ஸோ இது வந்து இப்போ நம்ம கண்டென்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணணும். கண்டென்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அது ஃபுல்லாகவே நீங்கள் இமேஜ் எல்லாம் கொடுக்க தேவையில்ல. அந்த மெயினான கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக ரீரைட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் இமேஜஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஸோ நம்ம ஒன்றும் அது இது பண்ண தேவையில்லை. இங்கே வேர்ட்ஸ் வந்து கம்மியாக வேணுமா? ஓகே, இப்போ ரீரைட் பண்ண சொல்லலாம். ஓகே, இது வந்துருச்சு. இப்போ இதை நம்ம காப்பி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டால் போதும். அட்வான்ஸ் இது ஆப்ஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை எப்படியா இருந்தாலும் சரி, இப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அதனோட அக்யூரஸி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆர்டிக்கல் செக்கிங் பட்டுக்கோ, ஆர்டிக்கல் செக்கிங் இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்டிடும். இப்போ பாருங்கள் அது எந்த அளவுக்கு ரிலேபிளாக இருக்குது அந்த கண்டென்ட் அப்படி இருக்கிறது பார்த்துடலாம். இப்போ பேஸ்ட் பண்ணி டிடெக்ட் அனாலிசிஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அட்வான்ஸ் நாட் 100% ரிலேபிள் பட் நாட் டிடெக்டர்ஸ் ஸோ நோ மேட்டர் அக்யூரசி ஸ்கோர்ஸ் கிளைம். அப்போ இதில் எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸோ வந்து இது நம்ம இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எப்படி கூகுள் நியூஸ்லேருந்து ஒரு கண்டென்ட்டை ரீரைட் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த கண்டென்ட்டை வச்சு நாம் எப்படி earn பண்ண முடியும்? கண்டிப்பாக இதுக்கு நான் அதுக்கான சில வழிகளும் இருக்குது. அந்த டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது எப்படி இந்த கண்டென்ட் அந்த கண்டென்ட்டை வாங்கி இந்த இதில் போட்டு மாற்றி ரீரைட் பண்ணி எடுத்துக்கிட்டால் மற்ற எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. ஏன்னா நம்ம அப்படி கண்டென்ட்டை நம்ம கொடுக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற சைட்ஸ் தான். ஃபஸ்ட்டு சைட் பிளாஸ்டிங் நியூஸ். பிளாஸ்டிங் நியூஸ்ன்னு போட்டிங்கனாவே போதும், ஃபஸ்ட் எடுத்துன்னு வர சைன் அப் எஸ் ஃப்ரீலான்ஸ் ஜர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது எப்படி இதில் எப்படி நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து சைனப் கொடுத்தீங்கன்னா, சைனப் ஜர்னலிஸ்ட்டாக கொடுத்தோம்னா, இப்போ வந்து இது வந்து இதில் வந்து நம்ம சைனப் வித் கூகுள் கொடுத்து நாம் ஒரு ஆத்தராக அதில் வந்து சைனப் பண்ணி நாம் வந்து நம்மளோட ஆர்டிக்கலை வந்து அதில் பேஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன எப்படி இதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே பண்ண முடியும். இப்போ நான் வந்து இதில் சைன்இன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து கிளியராக நான் சொல்கிறேன். இதை நம்ம கொடுத்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 1K வியூன்னா நம்மளோட ஆர்டிக்கல் வந்து 1K வியூ வந்துச்சுன்னா நமக்கு $20 அதுக்கு.
ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தான் வந்து உங்களோட கண்டென்ட் எப்படி 100 பேர்த்துக்கு வரும், 1000 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அது வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த கண்டென்ட் வந்து ரிலேபிளாகவும் இருக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நமக்கு வந்து 1K வியூ வந்துச்சுன்னா $20 இந்த பிளாஸ்டிங் நியூஸில். ஓகே, இந்த இதில் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? எப்படி நம்ம வந்து கண்டென்ட்டை வச்சு நம்ம எப்படி earn பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல. இப்போ இது ஒரு சைட் மட்டும் கிடையாது, ஒன்றும் 2-3 சைட் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக சொல்கிறேன். ரைட்டர்ஸ் வீக்லியுமே நல்ல ஒரு இவங்க எவ்வளோ தருவாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? இப்போ அவங்க இதில் எப்படி சொன்னாங்க, இப்போ அவங்களோட பேமெண்ட் எப்படி இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க வந்து எப்படி ஃப்ரீலான்சிங் ரைட்டிங் ஜாப்ஸ் நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு போயிடும். ஃப்ரீலான்சிங் ஃபுல் டைம் ரிமோட் ரைட்டிங் ஜாப்ஸ். இதில் வந்து பேசிக்காகவே உங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் வீக்லியில் வந்து 600 வேர்டுக்கு வந்து $60 தராங்க. எப்படி அவ்வளோ தர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்டென்ட் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும். இங்கே இதுக்கு பாருங்கள், நீங்கள் வந்து எப்படி இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபுல் டைம் ரிமோட் ஜாப் பிரின்சிபல் மெடிக்கல் ரைட்டர். நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். $126K இயருக்கு இவ்வளோ வந்து பே பண்ணுறாங்க. அதேமாதிரி டெக்னிக்கல் ரைட்டர், நீங்கள் டெக்னிக்கலாக கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா பர் ஹவருக்கே வந்து அவங்க வந்து 64.28 கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஃபுல் டைம் டெக்னிக்கல் ரைட்டருக்கு அதுவும் ஜென்ரல் டைனமிக்ஸ், அதேமாதிரி லிங்க்ஸ் குளோபல் யூஎஸ்கே இந்த டீட்டெயில்ஸு ஃபுல் டைம் டெக்னிக்கல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த எஸ்இஓ ரைட்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா $15-50 உங்களுக்கு வந்து பர் ஹவருக்கு அவங்க கொடுக்குறாங்க. இத்தனை இது உங்களுக்கு இவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது பாருங்கள். அப்புறமேட்டு அப்புறம் இதில் நாம் என்ன பண்ணணும், நம்மளோட கண்டென்ட்டை கரெக்டாக கொடுத்தா நமக்கு அதுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு தான் அமௌண்ட் வரப்போகுது. ஸோ இது 2வது சைட்டு. அடுத்தது 3வது சைட்டு. நான் உங்களுக்கு எந்த சைட்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன்னா, லாங் ரீட்ஸ். எல்லாமே இந்த லாங் ரீட்ஸ் ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் போனீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆர்டிக்கல் தான். ஆக்சுவலி வந்து ஆர்டிகல்ஸ் எப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் வந்து இயர் ஆஃப் ரீடிங் ஆன் பேயிங் அட்டென்ஷன், லாங் ரீடிங். இதை வந்து இது நம்ம படிக்கணும். இதுலேயும் நம்ம இப்போ எப்படி எடுத்தோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஆர்டிக்கலை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இவங்க வந்து எவ்வளோ தராங்கன்னா $500 தருவாங்க. நம்மளோட ஆர்டிக்கல் குவாலிட்டியை பொறுத்து, அதனோட வியூவை பொறுத்து உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் $500 வரைக்கும் இதில் வந்து லாங் ரீடில் வந்து earn பண்ணலாம். அடுத்த சைட்டு உங்களுக்கு வந்து காஸ்மோபாலிட்டன். ஒவ்வொரு சைட்டுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான சைட்ஸ் தான். இந்த சைட்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்ல அப்பீரன்ஸு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னாவே இந்த சைட் எல்லாமே மோஸ்ட்லி ஹாலிவுட் டீட்டெயில் தான் இருக்குது. செலிப்ரிட்டி, ஸ்டைல், பியூட்டி, ஷாப்பிங், ஆஸ்ட்ராலஜி இந்த மாதிரி டீட்டெயில் வச்சு தான் உங்களுக்கு இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். தட் 20 பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் ட்ரெஸ்டு செலிபிரிட்டிஸ் எடுத்து 28 கோல்டன் குளோப்ஸ் யார் அப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி நியூஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. அடுத்து உங்களுக்கு இங்கே கீழே நீங்கள் வந்தீங்கன்னாவே தெரியும், ஒர்க் ஃபார் காஸ்மோ பார்த்தீங்கன்னாவே நீங்கள் காஸ்மோவுக்காக எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இவங்க வந்து உங்களோட ஆர்டிக்கலுக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா $200 1K வேர்ட்ஸ். தட் மீன்ஸ் 1000 வேர்டு $200 உங்களுக்கு வந்து வியூ ஆல் ஜாப்ஸ் பாருங்கள். டேட்டா என்ட்ரி, ரைட்டிங், ஆர்டிக்கல் ரைட்டிங் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் உங்களோட இது புரிஞ்சு மெயில் ப்ராசஸர், ட்ரெண்டிங் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக இதெல்லாமே போட்டது. ப்ராடக்ட் ஓனர், டேட்டா என்ட்ரி, ஆஃப்லைன் ஃபைல் ரிசோஷன்ஸ் கிளர்க்கு, சோஷியல் மீடியா எடிட்டர், இது எல்லாமே உங்களுக்கு ரீசெண்டாக இந்த மந்தில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் வந்து உங்களோட ஆர்டிக்கலை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து ஒரு ஆத்தராக நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் இருக்கும்போது நல்ல கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து
உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் $200 $50லேருந்து $200 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சைட்டில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது நான் உங்களுக்கு 2 சைட்டு சொல்ல போகிறேன். அது வந்து இப்போதைக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணல இந்தியாவில் இருந்து. ஆனால் கொஞ்ச நாளில் வந்து அவங்க அலோவ் பண்ணிட்டு போகிறாங்க. காண்டானாவும் ஒரு நியூஸ் சைட் தான். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அதை சைன்அப் பண்ணி இப்போ வந்து நமக்கு வந்து ரிமோட் அக்சஸ் டினை பண்ணியிருக்காங்க நம்மளோட இதுக்காக. இப்போ கொஞ்ச நாளில் வந்து அப்டேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து மெயின் சைட்டை பாருங்கள். நீங்கள் காண்டானா டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த சைட்டும் அதே மாதிரி தான். அதேமாதிரி இன்ஸ்டன்ட் ஷிஃப்ட்டு, இந்த இன்ஸ்டன்ட் ஷிஃப்ட் இதுவும் வந்து சேம் சப்மிட் நியூஸ், வெப் டிசைனர், டெவலப்பர், டெய்லி சோர்சஸ். இப்போ வந்து அவங்க வந்து சப்மிட் நியூஸ் இதுவும் அப்டேட்டில் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது இவங்க வந்து வெப் டிசைனிங் டீட்டெயில் அது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் தான் இவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆர்டிக்கல் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நீங்கள் எடுக்க முடியும், பர்ஃபெக்டாக குவாலிட்டியாக எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ரீரைட் பண்ணி நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணலாம் வேண்டாம். நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த குவாலிட்டியான கண்டென்ட்டை வச்சு இப்போ நான் உங்களுக்கு வந்து சைட் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சைட்டை எல்லாமே டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சைட்ஸில் நீங்கள் வந்து ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணிங்கனாவே உங்களோட கண்டென்ட்டுக்கான வியூ எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கோ அதுக்கான உங்களுக்கு பேமெண்ட் இருக்குது. நான் சொல்லியிருந்தெல்லாம் கவுண்ட் அந்த இதுலேயுமே வந்து பர் ஹவருக்கு வந்து உங்களுக்கு வந்து $30 to $40 உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயுமே வந்து அமௌண்ட் வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக அவங்க பிரிச்சுருக்காங்க. ரைட்டர்ஸ் வீக்லியில் வந்து உங்களுக்கு வேர்ட்ஸ்க்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வியூக்கு வந்து பிளாஸ்டிங் வியூவில் வந்து உங்களோட கண்டென்ட் வியூவுக்கு வந்து 1K வியூக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைட் எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணுறதுக்கு இதில் பாருங்கள். இதில் நான் சொன்னது இல்லாமல் இப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கான இது தான். இப்போ நீங்கள் மெடிக்கல் ரைட்டராக இருக்கீங்க அப்படிங்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் இதுக்கு தாராளமாக இதில் அப்புறம் நீங்கள் கோட்டு அப்ளிகேஷன் பண்ணி போஸ்ட் ஜாப் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே போதும். டீட்டெயில்ஸ் கரெக்டாக பாருங்கள். ஃபைண்ட் க்ரியேட்டிவ் ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுல. இப்போ நானாவது இப்போ உங்களுக்கு 5 சைட் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், ரைட்டர் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் ரைட்டர் இது பெரிய விஷயம் கிடையாது. அது குவாலிட்டியாக நீங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஸோ இந்த சைட் டீட்டெயில் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஆர்டிக்கல் ரீரைட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாலிடாக உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் 200லேருந்து 500 ஏர்ன் பண்ணலாம். அதேமாதிரி மினிமம் வந்து $20 உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டிக்கலை பொறுத்து இருக்குது. அது மறுபடியும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆர்டிக்கலோட குவாலிட்டி கண்டென்ட் தான் நமக்கு முக்கியம். மற்றபடி அந்த குவாலிட்டி கண்டென்ட் இருந்தாவே நல்ல வியூவர்ஸ் வருவாங்க, நல்ல வேர்ட்ஸ் இருந்துச்சுனாவே உங்களுக்கு நல்ல பே பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன ஆர்டிக்கல் ரீரைட் பண்ணுற மெத்தட், அதை எப்படி நம்ம ஆர்டிக்கல் நம்மளோட ஆர்டிக்கலை எப்படி நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் இதில் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சைட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலுமே எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் நான் நல்ல கண்டென்ட்டோட நான் வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.